ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க டிராகன் மூவி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஹைலைட்டான விஷயம்னா நம்ம ஆர்ஜே சித்து விலாக்ஸ் அண்ணன் வந்து வேறு லெவலில் கலக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த டிராகன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவங்க வீட்டில் எப்படி கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க. அவன் ஸ்கூல் டைமில் வந்து 98% எடுத்து காலேஜ் போனோன்னா, யூஸ்வலாக நம்ம காலேஜ் போனோடனே நம்ம எல்லாரும் யோசிப்போம் இல்லையா, கெத்தாக இருக்கணும், அதுவும் பொண்ணுங்களுக்கு முன்னாடி ரொம்பவே கெத்தாக இருக்கணும், ஒரு டான் மாதிரி இருக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், வெளியில் நிற்கிறதுல அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் இதில் எல்லா சேட்டைகளும் பண்ணி எல்லா பேட் ஹேபிட்ஸ்க்கும் போய் இதில் வந்து லவ் பண்ணி ஒரு காலேஜில் ஒரு கெத்தாக வந்து வாழ்கிறாரு. ஆனால் அந்த கெத்தா வாழ்றதுனால அவர் வெளியில வந்து வெத்தா தான் இருக்காரு அப்படின்றதான் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னா, ஒரு 48 பேப்பரில் அரியர் வச்சு ஃபேக்காக வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் அந்த கம்பெனியில் உண்மையாக உழைச்சி ஒரு மேனேஜர் லெவலுக்கு போயும் அந்த வேலை நிலைக்காம இருக்கிறதும், அதே மாதிரி ஒரு கட்டத்தில் 48 பேப்பர் எழுதுறதுக்கு அவங்க பிரின்சிபல் செகண்ட் சான்ஸ் கொடுத்து 47 பேப்பரை கஷ்டப்பட்டு படித்து எழுதி ஒரே ஒரு பேப்பர் மட்டும் ரீவேல்யூஷன் போடும்போது அந்த நல்ல பையனை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து கல்யாண தப்போ கரெக்டாக தான் பண்ண தப்போ மொத்தத்தையும் ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு விலகி திருப்பி போய் ஒரு டெலிவரி பாயாக வந்து வேலை பார்ப்பாரு. இதில் என்னன்னா, படிக்கும் போதே கரெக்டாக படித்து டிகிரி வாங்கி ஒரு வேலைக்கு போனால் தான், அரியர் வச்சு அதை கிளியர் பண்ணி ஒரு டிகிரி வாங்கி வேலைக்கு போனால் தான், அதெல்லாம் விட்டுட்டு போலியாக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஃபேக்காக ரெடி பண்ணி போனால் அது வந்து நிலைக்காதுன்றது ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸில் கூட நடந்திருக்கு. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஃபேக் சர்டிஃபிகேட்னு சொல்லி அவங்க வந்து வேலை விட்டுலாம் தூக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நிலையானது இல்லை அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் என்னதான் நடந்தாலும் ஃப்ரெண்ட்ஸும் நம்மளை பெற்றவங்களும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்கன்றது ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவங்க அப்பா பேசும்போது, அவங்க அப்பா எமோஷனலாக பேசும்போது அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பார். அந்த சீன்லாம் கண்டிப்பாக வந்து எமோஷனல் டச்சிங் சீனாக தான் இருக்கும். டிராகன் வந்து ஒரே இதில் சொல்லணும்னா ஒரு ஃபன் ஃபில்டு என்டர்டைனர் வித் எமோஷனல் மூவி. எல்லாருமே டிராகனை தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.